மக்களே, இந்த ஐபிஎல் மேட்ச் பார்க்கும்போது, இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்கும்போது, இல்ல எலக்ஷன் பத்தி வாட்ஸ்அப்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா வந்து உங்க பொண்டாட்டிங்க உங்களுக்கு வேலை குடுப்பாங்களா? எனக்கு நடக்கும். அடிக்கடி நடக்கும். முக்கியமானதா வேலை பார்த்திருப்பேன். கரெக்ட்டா வந்து ஏதாவது வேலைய குடுப்பா. நான் அந்த வேலைய பார்க்கல. யூசுவலா நான் என்ன பண்ணுவேன்னா, சரி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பண்றேன், மேட்ச் முடிஞ்சு பண்றேன், இல்ல நாளைக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா யூசுவலா மறந்துருவேன். மறந்ததுனால என்ன நடக்கும்னா, சண்டை தான் வரும். இந்த சண்டை வந்துச்சுனாலே எப்படி ஓடும் அப்படின்னா, என் குடும்பத்த இழுப்பாங்க, 4 வருஷம் முன்னாடி பண்ணத இழுப்பாங்க, 4 மாசம் முன்னாடி பண்ணத இழுப்பாங்க. அப்படியே ஒரு சப்ப மேட்டர்ல ஆரம்பிச்ச ஒரு விஷயம் வந்து பெரிய சண்டையில போய் நிக்கும். இது எனக்குன்னு மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸும் நெறைய பேர் இந்த பிரச்சனைய சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் நான் வந்து கொஞ்சம் ரீசென்ட்டா வந்து "மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், வுமன் ஆர் ஃப்ரம் வீனஸ்" அப்படிங்கிற புக் எழுதியிருக்கிற ஜான் கிரேவ வந்து ஒரு சம்மிட்ல சந்திச்சேன். அவரு ஒரு சூப்பர் டிப் ஒண்ணு குடுத்தாரு. அவரு என்ன சொல்றாருன்னா, நம்ம பொண்டாட்டிங்க நம்மளுக்கு குடுக்குற வேல யூசுவலா பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் தெம் வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு மேல எடுக்காது பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்துச்சுன்னா, அவங்க பொண்டாட்டி உங்களுக்கு ஒரு வேலை குடுத்தாங்கன்னா, உடனே நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தாலும் நிப்பாட்டிட்டு அந்த வேலைய முடிச்சு குடுத்துட்டு வந்துருங்க. உங்களுக்கும் நிம்மதி, அவங்களுக்கும் நிம்மதி அப்படின்னு சொன்னாங்க. என்ன என்ன காரணம் சொல்றாங்கன்னா, பொண்டாட்டிங்க நெறைய யோசிக்க மாட்டாங்க. டக்கு டக்குன்னு பண்ணி குடுத்துட்டா பொண்டாட்டிங்க நெறைய யோசிக்க மாட்டாங்க. சண்டை வராது அப்படின்னு சொல்லி. இப்ப ஒரு உதாரணம் சொல்லணும்னா, போன வாரம் சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் மேட்ச். செம்ம இன்ட்ரஸ்டிங் மேட்ச். கரெக்ட்டா அந்த டைம்ல வந்து, "இந்தாங்க செடி நடணும், நட்டு குடுங்க" அப்படின்னா. சரி எனக்கு எரிச்சலா வந்துச்சு. ஆனாலும் சரி பரவால்ல, ஜான் கிரே சொன்ன மாரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் போனேன். போனா, அங்க கரெக்ட்டா சட்டியெல்லாம் ரெடியா வச்சிருக்கா. குழிய தோண்டி வச்சிருக்கா. போனேன், செடிய நட்டேன், மண்ண அப்படியே அள்ளி போட்டேன். போட்டுட்டு நான் கேட்டேன், "வேற ஏதாவது பண்ணணுமான்னு?" கேட்கறதுக்குள்ள, "இல்ல நீங்க போய் மேட்ச்ச பாருங்க" அப்படின்னாரு. நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். ஏன்னா அன்னைக்கு சிஎஸ்கே வின்னு. என் பொண்டாட்டியும் சந்தோஷமாயிட்டாங்க. எனக்கு இந்த டெக்னிக்கு நல்லா ஒர்க் ஆகுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. போனா 3 நிமிஷம், இல்லன்னா லைஃப் லாங்.